ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா 2 இன்க்ரீடியன்ட் வச்சு எப்படி நம்ம ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஹேர் டை பாருங்கள், எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி செம்மையாக சூப்பராக இருக்குது. ஹேரில் அப்ளை பண்ணால் ஒரு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம நேச்சுரலாக இந்த ஹேர் டையை வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இப்போ இதுக்கு வந்து நம்ம என்னென்ன தேவை அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் டீட்டெயில்டாக பார்த்துடலாம். நான் வந்து தக்காளி எடுத்திருக்கேன், அது கூட வந்து கொஞ்சம் கருவேப்பிலையும் எடுத்திருக்கேன். தக்காளி வந்து நல்லா பழுத்த தக்காளி பழமாக இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அது கூட ஒரு கொத்தளவுக்கு கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. எல்லாமே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கட்டும். இப்போ நம்ம அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். மிக்ஸி ஜார் ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் வந்து 7 கிராம்பு சேர்த்துக்கோங்க. கிராம்பு எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னா நல்லா கலர் வந்து கொடுக்குங்க, அதனால் கிராம்பு சேர்த்துருக்கோம். இப்போ இது கூட வந்து நம்ம எடுத்து வச்சுருந்த கருவேப்பிலையை நம்ம உருவி எடுத்துக்கலாம். கருவேப்பிலையை உருவுறதுக்கு முன்னாடி நீங்கள் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. ஏதாவது தூசி பூச்சி இந்த மாதிரி ஏதாவது இருக்கும், அதனால் நல்லா வாஷ் பண்ணிக்கணும். நீங்கள் எவ்வளோ வேணாலும் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அதாவது உங்கள் ஹேர் எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்தது மாதிரி நீங்கள் கருவேப்பிலையை எடுத்துக்கோங்க. நம்ம சேனலை வந்து இப்போ தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போட்டேன்னா வீடியோஸ் வந்து உங்களுக்கு நிற்கும். நீங்கள் வீடியோஸ் வந்து தொடர்ந்து பார்க்கலாம். நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன், நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். பிடிச்சிருந்தால் ஒரு லைக் ஒன்று போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம கருவேப்பிலை உருவி எடுத்துட்டோம். இது கூட நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு எலுமிச்சை பழத்தோட நம்ம தோல் தான் சேர்க்க போகிறோம். இதில் 4 கட் பண்ணிக்கோங்க. தோலை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 2 சின்ன வெங்காயம், அதாவது தோல்லாம் உரிக்க வேண்டாம், அப்படியே முழுசாகவே சேர்த்துக்கோங்க. நம்மளோட தலையில் எந்த இடத்துல வழுக்க இருக்கோ அந்த இடத்துல கூட முடியை வளர வைக்கும், அந்தளவுக்கு இதில் ஒரு தன்மை இருக்குது. இப்போ நம்ம மிக்சியை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம போய் ஃபுல்லாக அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், அரைச்சிருக்கேன், ஒரு தடவை ஓட்டிகிட்டு வந்துட்டேன். ஏன்னா அப்போ தான் லெமன்லாம் நல்லா அரையும்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஓட்டு ஓட்டியாச்சு. இப்போ அடுத்து வந்து அதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஃபுல்லாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நாம் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. நீங்கள் வந்து பேஸ்ட் மாதிரி அரைக்கணும் அப்படின்றதுலாம் கிடையாது. கொஞ்சம் குறன்னு இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்ம இதை வந்து வடிகட்டி தான் யூஸ் பண்ண போகிறோம். பாருங்கள் எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருக்குது அப்படின்ட்டு. தண்ணியும் ரொம்ப சேர்த்துடக்கூடாது, நமக்கு திக்காக தான் இருக்கணும். நமக்கு ஜூஸ் மட்டும்தான் தேவை, அதனால் கொஞ்சம் திக்காகவே எடுத்துக்கோங்க. தண்ணி ரொம்ப சேர்த்துட்டிங்கன்னா அப்படியே ரொம்ப தண்ணியாயிரும். அதனால் கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சியில் இருந்தால் நமக்கு நல்லாயிருக்கும். இப்போ இதை வந்து ஒரு பவுலில் நம்ம இந்த மாதிரி வடிகட்டி வச்சு வடித்து எடுத்துக்கலாம். இப்போ நாம் ஃபுல்லாக வடித்து எடுத்துட்டோம். இப்போ இந்த ஜூஸ் வந்து அப்படி ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாங்க. இதில் வந்து நம்ம ஒரே ஒரு தக்காளி பழத்தை மட்டும் ஆட் பண்ணி நல்லா ஃபைனாக நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். தக்காளி பழத்தை முழுசாக போட்டிங்கன்னா உங்களுக்கு அரைபடாது, அதனால் இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி உள்ளே சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ தக்காளி நல்லா நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இப்போ இதை வந்து நம்ம வடிகட்டி ஜூஸ் மட்டும் எடுத்துக்கலாங்க. தக்காளியோட ஜூஸை வந்து நீங்கள் அரைச்சும் எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் நல்லா பழுத்த தக்காளி பழமாக இருந்தால் கையிலையும் நல்லா பிசைஞ்சு விட்டு அதனுடைய ஜூஸை மட்டும் இந்த மாதிரி ஃபில்ட்ரு வச்சு வடித்து எடுத்துக்கோங்க. அப்படி நம்ம கட் பண்ணி தான் எல்லாத்தையுமே போட்டோம், ஆனாலும் சரியாக அரைப்படலை பாருங்கள். இப்போ நாம் 2 விதமான ஜூஸ் மட்டும் எடுத்து வச்சுருக்கோம். கருவேப்பிலையை அரைச்சி ஒரு பக்கம் எடுத்து வச்சுருக்கோம், இன்னொரு பக்கம் தக்காளியோட ஜூஸும் நம்ம எடுத்து வச்சிட்டோம். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு இரும்பு கடாய் ஒன்று அடுப்பில் வச்சுக்கோங்க. நீங்கள் இரும்பு பாத்திரம் தான் இதுக்கு யூஸ் பண்ணுன்றது கிடையாது, எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதில் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இது கூட வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு கருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. இப்போ இது 2ஐயும் நல்லா வறுத்தெடுக்க போகிறோம். 2ஐயும் ஒரே மாதிரி வறுத்துடுங்க, அப்போ தான் நமக்கு ரிசல்ட் நல்லாயிருக்கும்.
வெந்தயம் நல்லா கருப்பாகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. அப்போ கருஞ்சீரகமும் வறுத்து கரெக்டாக இருக்கும். நாம் கையெடுக்காமல் இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் ரெண்டும் ஒரே மாதிரி நமக்கு நல்லா கருப்பாக வறுபட்டு வரும். இப்போ நல்லா வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு, நல்லா வறுபடவும் ஆரம்பிச்சிருச்சு. பாருங்கள், புகை கூட வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நமக்கு ரெண்டுமே ஒரே மாதிரி நல்லா கருகி வந்துருச்சு. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இது கூட இன்னொரு இன்க்ரீடியன்ட் நம்ம சேர்க்க போகிறோம். அது என்னென்னா, நெல்லிக்காய் பொடி 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நீங்கள் ஆரம்பத்துலேயே நெல்லிக்காய் பொடியும் சேர்த்து வறுத்திங்கன்னா நெல்லிக்காய் பொடி ரொம்ப கருகி போயிடும். அதனால் நம்ம கடைசியாக நெல்லிக்காய் பொடியை சேர்த்து இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அதுவும் நல்லா கருகி வர அளவுக்கு நம்ம வறுத்துக்கலாம். ஆனால் அந்த கடாயோட ஹீட்லேயே நல்ல வறுபட்டுரும். உங்களை அதனால தான் நான் கடைசியாக சேர்க்க சொல்கிறேன். இப்போ பாருங்கள், 3 இன்க்ரீடியன்ட் சேர்ந்து நல்ல ஒரு கருப்பு நிறத்துக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நமக்கு நல்லாவே ஆறிடுச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறது அப்படின்னா, ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதில் வந்து இந்த இன்க்ரீடியண்ட்டை ஆட் பண்ணி நல்லா நைஸாக நம்ம அரைச்செடுக்க போகிறோம். அதாவது நமக்கு நல்ல பவுடர் மாதிரி அரைச்சி வரணும். நல்லா வறுபட்டு இருந்தால் தான் அந்த மாதிரி உங்களுக்கு நல்லா அரைபட்டு வரும். ஆல்ரெடி நம்ம நல்லாவே வறுத்துருக்கோம். இப்போ இதை வந்து நல்லா நைஸாக நம்ம பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துக்க போகிறோம். பாருங்கள் எந்த அளவுக்கு அரைஞ்சி வந்திருக்குன்ட்டு. நல்லா சூப்பராக அரைஞ்சி வந்திருக்கு, நைஸாக இருக்குது. நல்லா அரைஞ்சிருந்தாலும் இதை வந்து நான் ஒரு சல்லடை மாதிரி வச்சு சலிச்சு எடுத்துக்க போகிறேன். அப்போ தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஹேரில் அப்ளை பண்ணுறதுக்கு நல்லா ஸ்மூத்தாகவும் இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். அதனால் இதை வந்து சலித்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் சலிச்சு எடுத்துட்டோம். இந்த அளவுக்கு நமக்கு கிடச்சிருக்கு. நம்மளுடைய ஹேருக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம ஹேரில் அப்ளை பண்ணுறதுக்கு டை வந்து ரெடி பண்ணிட்டோம். பாருங்கள் எவ்வளோ கருப்பாக இருக்குது அப்படின்ட்டு. இப்போ நாம் இதை வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நம்ம சலிச்சு எடுத்து வச்சுருக்க அந்த பொடியை வந்து நம்ம ஒரு பவுலில் எடுத்துக்கலாம். நம்ம இது கூட தக்காளி ஜூஸும் கருவேப்பிலை ஜூஸும் எதுக்கு எடுத்து வச்சுருக்கோம் அப்படின்றத இப்போ நான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளி ஜூஸை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்கலாம். நிறைய ஊற்றிட்டோம்னா ரொம்ப தண்ணியாக போயிடும். அது மட்டும் இல்லை, நம்ம எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலை ஜூஸையும் இதில் வந்து ஆட் பண்ணணும். அதனால் கொஞ்சமாக ஊற்றி ரெண்டையுமே ஈக்குவலாக ஊற்றிக்கோங்க. இது எவ்வளோ ஊற்றி ஆட் பண்ணுறீங்களோ அதே அளவுக்கு கருவேப்பிலையோட ஜூஸையும் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், மிக்ஸ் பண்ணோன்னே எந்த அளவுக்கு கருகருன்னு வந்திருக்கு, கருப்பாக இருக்குது பாருங்கள். நல்ல ஒரு திக்கான பேஸ்ட் மாதிரி வந்துருச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு கருமையான நிறத்தில் இருக்குது அப்படின்னு. இப்போ இதில் வந்து நம்ம அடுத்து எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலையோட ஜூஸையும் இதில் வந்து சேர்த்துக்கலாம்.
சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம ஹேரில் அப்ளை பண்ணுறதுக்கான டை வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது பாருங்கள், என்ன ஒரு கருப்பு கலரில் இருக்குது. நம்ம ஹேரில் அப்ளை பண்ணோம்னா அந்தளவுக்கு சூப்பராக ரிசல்ட் கிடைக்குங்க. இன்னும் கொஞ்சம் கூட நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் நமக்கு ஹேரில் அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு லூஸான கன்சிஸ்டன்சியில் இருக்கும். பாருங்கள், இதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம ஹேரில் அப்ளை பண்ணுறதுக்கு நல்லா ஸ்மூத்தாக, சாஃப்டாக, நைஸாக இருக்கும். சூப்பரான ஹேர் டை ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த ஹேர் டையை வந்து என்னுடைய ஹேரில் தான் அப்ளை பண்ண போகிறேன். உங்களுக்கு நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணி காட்டுறேன். இதை எந்த மெத்தடில் அப்ளை பண்ணணும், எப்படிலாம் அப்ளை பண்ணால் நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்றதையும் நம்ம வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு. நான் தொட்டவுடனே அப்படியே கையில் அப்படி ஒட்டிக்குது. அந்த அளவுக்கு சூப்பர் ரிசல்ட் இருக்குங்க இதில். பாருங்கள் எந்த அளவுக்கு கருமையாக இருக்குது அப்படின்ட்டு. நாம் எடுத்து வச்ச ஜூஸில் வந்து கருவேப்பிலை ஜூஸ்லேயும் சரி, தக்காளி ஜூஸ்லேயும் சரி கொஞ்சம் கொஞ்சம் மிச்சம் இருக்குது. இப்போ இது ரெண்டையும் என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ ரெண்டையும் நம்ம ஈக்குவலாக எடுத்துக்கலாம். ஈக்குவலாக எடுத்துகிட்டு நம்ம ஹேரில் அப்ளை பண்ண போகிறோம். எந்த அளவுக்கு நமக்கு தக்காளி ஜூஸ் இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம கருவேப்பிலை ஜூஸையும் ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டையும் ஆட் பண்ணிட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஹேரில் அப்ளை பண்ண போகிறோம். ஃபஸ்ட் இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹேர் டையை ஹேரில் அப்ளை பண்ணுங்கள். சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். இதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு காட்டன் எடுத்துக்கோங்க. காட்டன் வச்சு நம்மளுடைய ஹேரில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிடலாம். அதாவது ஹேருன்றதோட ஸ்கால்ஃபில் நல்லா அப்ளை பண்ணுங்கள். இந்த மாதிரி நம்ம அப்ளை பண்ணும்போது ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப நல்லது. நம்மளுடைய ஹேரை வந்து நல்லா ஸ்ட்ராங்காக்கும். அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட் தருங்க. நல்ல கருமையாகவும் மாற்றி தரும். நல்லா இந்த மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. நல்லா முடியோட வேர்க்கால்களில் படணும். அந்த அளவுக்கு நல்லா அப்ளை பண்ணி லைட்டாக கையிலேயே ஒரு மசாஜும் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் முடி வந்து தலையில் கம்மியாக இருக்கோ அந்த இடங்களில் நீங்கள் நல்லாவே இதை வந்து அப்ளை பண்ணி விட்டுருங்க. முன்பகுதியில் தான் நமக்கு பெரும்பாலும் அதிகமாக கொட்டி போயிடும். அந்த இடத்துல நல்லா இந்த மாதிரி அப்ளை பண்ணி லைட்டாக மைல்டாக ஒரு மசாஜ் ஒன்று கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஃபுல்லாக வந்து ஹேரில் அப்ளை பண்ணிட்டோம். அடுத்து வந்து ஹேர் டை வந்து இதுக்கு மேலேயே நம்ம அப்ளை பண்ண போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் ஒன்று யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கையில் அப்ளை பண்ணிடாதீங்க. கையெல்லாம் அப்புறம் கருப்பாயிடும், ஒட்டிக்கிட்டு போகவே போகாது. இப்போ அதுக்கு மேலேயே நம்ம இந்த ஹேர் டையை ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். சூப்பரான ரிசல்ட் கிடைக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இப்படி 2 டைம் நீங்கள் அப்ளை பண்ணுறதுனால உங்கள் ஸ்கால்ஃபில் நல்லா இறங்கும். நல்லா முடி வந்து நல்லா கருகருன்னு வளரும். க்ரோத் நல்லாயிருக்கும். நீங்கள் கேட்குறீங்க, ஏன்க்கா உங்களுக்கு வந்து ஹேர் க்ரோத் இல்லையா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு. ஆனால் வந்து எனக்கு எப்பயுமே முடி வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். நான் வந்து அடிக்கடி ஹேரை வந்து கட் பண்ணிடுவேன். வாரத்துக்கு ஒரு தடவை என்னுடைய ஹேர் வந்து கட் பண்ணி ஷார்ட்டாக தான் வச்சுப்பேன் எப்பயுமே. இப்போ தான் நான் ஒரு 2 மாதமாக கொஞ்சம் விட்டுட்டேன் முடி வெட்டாமல். என்னுடைய பழைய வீடியோக்கள்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ரொம்ப ஷார்ட் ஹேராக தான் இருக்கும் என்னோடது. இப்போ கூட நான் யோசனை பண்ணிட்டு தான் இருக்கேன், ஹேரை வந்து கட் பண்ணிடலாமா அப்படின்ட்டு. கண்டிப்பாக ஹேர் கட் பண்ணிடுவேன் நான். இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க.
இளநரைகள் ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நான் ஃபஸ்ட்டு வந்து ஹேரில் அப்ளை பண்ண பார்த்தீங்களா ஒரு ஜூஸ் எடுத்து, அந்த மாதிரி வெறும் ஜூஸ் எடுத்து நீங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிட்டு வந்தாலே உங்களுடைய நரைமுடிகள்லாம் காணாமலே போயிடும். அது இல்லாமல் ஹேர் ஃபால் இருந்தாலும் ஸ்டாப் ஆகிடும். அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட்டும் கொடுக்கும். இப்போ நான் ஹேரில் ஃபுல்லாக அப்ளை பண்ணி முடிச்சிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஒரு லைக் ஒன்று போட்டுக்கோங்க. அப்படி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஹேர் டை எப்படி இருந்துச்சு, எப்படி ரிசல்ட் கொடுத்துச்சுன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.